ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான கருவாடு மொச்சை குழம்பு எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி அருமையாக எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மொச்சை கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு 1 கப் மொச்சை வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கருவாடு வந்து நல்லா சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக ஒரு 10 வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பழுத்த 2 தக்காளி வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து 2 கீரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம மொச்சையை ஆட் பண்ணி இதை ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மொச்சை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மொச்சை கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாயில் போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மொச்சையை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வந்து மொச்சை வந்து வெந்து வரட்டும் ஓரளவு. இப்போ மொச்சைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், இப்போ இது கூட குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொருட்களோட பச்சை வாசம்லாம் போய் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து கரைச்சி வச்சிருக்கிற ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
இப்போ கருவாடு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான சூப்பரான மொச்சை கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.